நடிகர் கமல்ஹாசன்ட்ட நான் காதலை சொல்ல போனேன்னா இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு செய்தியாக பரப்புறது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், நாகரிகமற்றது அப்படின்னு சொல்லிட்டோம் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காங்க. குக்கு வித் கோமாளியில் கமல்ஹாசன் பற்றி லட்சுமி சொன்ன கருத்து வைரலான நிலையில் அவங்க இப்போ தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் 16 வயசில் நிச்சயதார்த்தம் பண்ணி 18 வயசில் திருமணம் பண்ணிக்கிட்டேன். 42 வயசு வரை எனக்கு சினிமா உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லை. மற்றவங்கள மாதிரி தான் நான் நட்சத்திரங்களை ஒரு ரசிகையாகவும் குழந்தை மாதிரி ஆச்சரியத்தோடையும் பார்த்தேன். 45வது வயசில் ஒரு பிரபல நடிகரை நேரில் மீட் பண்ணும்போது உண்மையிலேயே ஸ்டார் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். அவர் என்னை பார்த்து என்னோட சகோதரி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு நகைச்சுவையாக கலாய்ச்சாங்க. இதைத்தான் குக்கு வித் கோமாளியில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு செய்தியாக மாற்றி பரப்புறது நியாயமற்றதுமே இல்லாமல் மிகுந்த நாகரிகமற்றதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அதே நேரம் குக்கு வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சியில் லட்சுமி ராமகிருஷ்ணன் கடும் போட்டியில் களமிறங்கியிருக்காங்க. வாரம் இவங்க பண்ணுற சமையலை செஃப்கள் பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் நிறைய பேருக்கு சமைச்சு தனக்கு சமையல் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் குக்கு வித் கோமாளி பேரிங்கில் ரஜினி, கமல், சிம்பு, விஜய், பகத் ஃபாசில், சிவகார்த்திகேயன், சூர்யா இவங்களோட கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. போட்டியாளர்கள் தங்களுக்கு பிடிச்ச நடிகரோட கட்டவுட்டுக்கு மாலை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கட்டவுட்டில் இருக்கிற நடிகர் கெட்டப்பில் கோமாளிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதன்படி ராஜுவுக்கு ராமர், உமேருக்கு சுனிதா, பிரியாராமனுக்கு புகழ், லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு தங்கதுரை, நந்தகுமாருக்கு விக்கி சிவா, மதுமிதாவுக்கு குரேஷி, ஷபானாவுக்கு சரத் இவங்கெல்லாம் ஜோடி சேர்ந்தாங்க. இந்த பேரிங் நிகழ்ச்சியை போல் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு சுவாரஸ்யமான தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் கமல்ஹாசனை காதலிச்சேன். ஒரு முறை வாய்ப்பு கிடைச்ச போது அவரை நேரில் பார்க்க போயிருந்தேன். அப்போது என்னோட காதலை அவர்கிட்ட சொல்லவும் தயாராக இருந்தேன். கமல்ஹாசனும் வந்தார். நான் அவர்கிட்ட காதலை சொல்ல முற்பட்ட போது திடீர்னு அவர் என்னைய தங்கச்சி மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுனது வைரலான நிலையில் இப்போ அவங்க அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க.